வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. சூரல்மலை பகுதியில் நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்ட சாலையில் தரையிறங்கிய ஹெலிகாப்டர் தற்போது அந்த மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறது. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறது. சூரல்மலை பகுதியில் நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்ட சாலையில் தரையிறங்கிய ஹெலிகாப்டர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறது. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. சூரல்மலை பகுதியில் நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்ட சாலையில் தரையிறங்கிய ஹெலிகாப்டர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறது. சாலை துண்டிக்கப்பட்ட பகுதியில் சிக்கி இருந்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன சரவணன்? கேரள மாநிலம் வயநாட்டில் பல்வேறு இடங்கள்ல நிலச்சரிவு காரணமாக பல்வேறு பகுதிகள் போக்குவரத்து மட்டுமில்லாமல் தொடர்பு இல்லாமல் துண்டிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மீட்பு குழுவினர் தனித்தீவான பகுதிகளுக்கு செல்வதற்கு காலையிலிருந்து முயன்று வந்த நிலையில தற்பொழுது விமானப்படை விமானம் மூலமாக ராணுவத்தினர் அந்த பகுதிக்கு தரையிறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சூழல்மலை பகுதியிலிருந்து செல்லக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சாலை துண்டிக்கப்பட்டது. சூழல்மலை பகுதியின் ஒரு பகுதியில மீட்பு குழுவினர் தரையிறங்கியிருந்தாலும் மற்றொரு பகுதி காட்டாற்று வெள்ளத்தை கடந்து மற்றொரு பகுதியில் சிக்கியிருப்பவர்களை மீட்க முடியாத சூழல் இருந்தது. தற்பொழுது விமானப்படையினுடைய விமானம் கோழிக்கோடு விமானப்படை தளத்திலிருந்து வந்திருக்கிறது. அவர்கள் இந்த தேயிலை தோட்டத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை அவர்கள் குடியிருப்புகளில் இருந்து மீட்டு விமானப்படையினுடைய அந்த விமானம் மூலமாக அந்த ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் அங்கிருந்து மீட்டு பாதுகாப்பான அந்த முகாம்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று காலை முதல் கடும் சிரமத்தை சந்தித்த இந்த மீட்பு குழுவினர் இங்கு நிலவிய வயநாடு பகுதியில் நிலவிய அசாதாரண வானிலை சூழல் காரணமாகவும் அதேபோன்று தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்ததன் காரணமாகவும் இந்த விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்களை தரையிறக்க முடியாமல் திரும்பி சென்றன. குறிப்பாக கோவை சூலூரிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த 2 ஹெலிகாப்டர்களும் அங்கிருந்து கோழிக்கோடு விமானப்படையினுடைய விமான தளத்திற்கு 2 ஹெலிகாப்டர்களும் தரையிறங்கியது. வயநாட்டிற்கு மீட்பு குழு பணியிலே ஈடுபட முடியவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது 2 ஹெலிகாப்டர்களும் விமானப்படை மூலமாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தாலும் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சூழல்மலை பகுதியிலிருந்து முண்டக்கை என்ற பகுதி, இந்த முண்டக்கை தான் அதிகமாக பாதிப்புக்குள்ளான ஒரு பகுதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்பு அம்மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் கூட தெரிவித்திருந்தார், மிகவும் பாதிப்புக்குள்ளான பகுதி முண்டக்கை பகுதிதான் என்று. அதே போல சூழல்மலை பகுதியில் இருந்து அந்த சூழல்மலை குடியிருப்பு பகுதியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ள அந்த மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பாறைகளும் மண்ணும் சூழ்ந்த பகுதியாக அந்த குடியிருப்பு பகுதி முழுவதுமாக மண்ணாலும் பாறைகளாலும் மூடப்பட்டிருக்கிறது. எனவே அங்கு சிக்கி இருக்கக்கூடியவர்களை முன்னுரிமை அளித்து அவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தான் இன்று காலை முதல் மீட்பு குழுவினர் அந்த மீட்பு குழுவில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அம்மாநிலத்தில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் ராணுவத்தினரும் அந்த பகுதிக்கு வந்திருந்தார்கள். இவர்கள் அனைவருமே சேர்ந்து அந்த பகுதிக்கு அதாவது காட்டாற்று வெள்ளத்தை கடந்து அந்த பகுதிக்கு செல்வதற்கு முயன்றார்கள். கயிறுகளை கட்டி இந்த கயிறின் மூலம் உயிரை பணயம் வைத்து மீட்பு குழுவினர் அங்கு சென்ற காட்சிகளையும் பார்த்தோம். இந்த நிலையில இந்த விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் அங்கே தரையிறங்கி இருக்கிறது. குறிப்பாக சாலை துண்டிக்கப்பட்டு
தனித்தீவு போல காட்சியளித்த அந்த ஒரு பகுதியில தற்பொழுது இந்த விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர் வந்து தரையிறங்கி அதில் ராணுவத்தினர் அதிலிருந்து இறங்கி சென்று அங்கே வந்து சிக்கியிருந்தவர்களை நேற்று அதான் நள்ளிரவு முதல் கடும் மழையால் வந்து அங்கே சிக்கியிருந்தவர்களை எஞ்சியிருக்கக்கூடியவர்களை காட்டாற்று வெள்ளம் அடித்து செல்லப்பட்டது போக எஞ்சியிருந்தவர்களை தற்பொழுது மீட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக இந்த முகாம்களுக்கு, நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த சூழர்மலை பகுதியில் தான் இந்த தேயிலை தோட்டங்கள்ல தமிழர்கள் பலர் அங்கு வசிக்கிறார்கள். நீண்ட காலமாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக அந்த தமிழர்கள் அங்கே வசிக்கிறார்கள். அதே போன்று மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்களும் பிற வடமாநிலத்தவர்களும் அங்கே தொழிலாளர்களாக இருப்பதாகவும், குறிப்பாக இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட இந்த ஆற்று படுகைக்கு அருகிலேதான் அவர்களுடைய குடியிருப்புகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அந்த குடியிருப்புக்கு அடித்துச் செல்லப்பட்டது போக மீது எஞ்சியிருந்தவர்கள் தற்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.